அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் இயற்பியல் ஆசிரியை பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இயற்பியல் வகுப்புக்கு தயாராகிட்ருக்கீங்களா? சரி கண்ணே, இன்றைக்கி வகுப்பு தொடங்கலாமா? வாங்க. இந்த படத்தில் பார்த்துட்ருக்கிறது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? வரிச்சுருள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொலினாய்டு. சொலினாய்டு பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்லது. ஒரு நீண்ட நேர்கடத்திய பல எண்ணிக்கையில் இருக்கிற சுற்றுகளாக வளைச்சோம் அப்படின்னா அதுதான் யார்? வரிச்சுருள். ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர், அந்த ஸ்ட்ரைட் கண்டக்டரை லார்ஜ் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸாக பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் யார்? சொலினாய்டு அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வட்ட வரிச்சுருள். யார்? வட்ட வரிச்சுருள். வரிச்சுருள் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நேர்கடத்திய பல சுற்றுகள் இருக்கிற அல்லது பல சுற்றுகளாக நம்ம வளைச்சோம் அப்படின்னா அது வரிச்சுருள். அது என்ன? அது வட்ட வரிச்சுருள், டொராய்டு அப்படின்னு சொல்கிறது. வரிச்சுருளுக்கு 2 முனைகள் இருந்துச்சா? There are 2 terminals of solenoids, isn't it? Yes. வரிச்சுருளோட 2 முனைகள்லையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் யார்? டொராய்டு. சொலினாய்ட்ஸுக்கு 2 ends இருந்துச்சு, அது டெர்மினல்ஸ் இருந்துச்சு. அதை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் யார்? டொராய்டு. வரிச்சுருள். வட்ட வரிச்சுருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. டொராய்டு அப்படின்னா என்ன? நான் என்ன சொல்லியிருந்தேன்? வட்ட வரிச்சுருள். A solenoid is bent in such a way its ends are jointed together to form a closed ring shape is called a toroid, which is shown in the figure. சொலினாய்டுனா யார்? வரிச்சுருள். இட்ஸ் எண்ட்ஸ் அப்படின்னா அதனோட முனைகள். ஜாயின் டுகெதர் அப்படின்னா ஒன்றோட ஒன்று இணைச்சிருக்கும். க்ளோஸ்ட் அப்படின்னா மூடிய. ரிங் ஷேப் அப்படின்னா ஒரு வளையம் வடிவம், ஒரு வட்ட வடிவம். பேங்கிள் இருக்கா, நம்ம கையில் போடுற வளையல் இருக்கா, அந்த வடிவம்னு வச்சுக்கோ. அதுக்கு பேர் தான் யார்? டொராய்டு. டொராய்டு அப்படின்னா வட்ட வரிச்சுருள். A solenoid is bent in such a way its ends are joined together to form a closed ring shape is called a toroid. வரிச்சுருளோட 2 முனைகளும் ஒன்றுடன் ஒன்று தொடும் வகையில் வளைக்கப்பட்ட வட்ட வடிவ அமைப்பே வட்ட வரிச்சுருள் ஆகும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கவனிங்க. The magnetic field has constant magnitude inside the toroid. Underline this. The magnetic field has constant magnitude inside the toroid. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டுனா யார்? காந்தப்புலம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலி, அப்படின்னா மாறாத மதிப்பு. மேக்னிடியூட் அப்படின்னா அளவு, அதனோட எண் மதிப்பு. இன்சைடு அப்படின்னா உள்ள. தி டொராய்டு அப்படின்னா டொராய்டோட உள்ள, வட்ட வரிச்சுருளோட உள்ள. whereas in the interior region at point P அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்டு
எக்ஸ்டீரியர் ரீஜியன் பாயிண்ட் Q அப்படின்னு டயக்ராமில் நோட் பண்ணியிருக்கோம். தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0. என்ன அர்த்தம் குட்டி? இன்டீரியர் ரீஜியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டீரியர் ரீஜியன் அப்படின்னா அந்த வட்ட வடிவ வரிச்சுருளோட உள்பக்கம். அந்த உள்பக்கத்தில் உதாரணத்துக்கு P அப்படிங்கிற புள்ளியை கருதிக்கலாம். எந்த புள்ளியை எடுத்துக்கலாம்னாலும் அதே அளவு தான். எக்ஸ்டீரியர் ரீஜியன் அப்படின்னா வெளிப்பகுதி. உதாரணத்துக்கு வெளிப்பகுதியில் ஒரு புள்ளி Qங்கிற புள்ளி எடுத்துக்கலாம். தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா காந்தப்புலம். 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? சுழி. வட்ட வடிவ வரிச்சுருளோட உள்பக்கம் அல்லது உள்ள காந்தப்புலம் மாறிலி மதிப்பு. அதனோட உட்பகுதியில் இன்டீரியர் ரீஜியன் சொல்கிறோம், மேலும் எக்ஸ்டீரியர் ரீஜியன் வெளிப்பகுதின்னு சொல்கிறோம். இந்த பகுதிகளெல்லாம் காந்தப்புலம் சுழி மதிப்பு. The magnetic field has constant magnitude inside the toroid, whereas in the interior region and exterior region the magnetic field is 0. வட்ட வரிச்சுருளின் உள்ளே காந்தப்புலம் மாறாத எண்மதிப்பை பெற்றிருக்கும். அதே நேரத்தில் வட்ட வடிவ வரிச்சுருளின் உட்பகுதியில் மற்றும் வெளிப்பகுதியில் காந்தப்புலம் சுழி. அது எந்த பகுதின்னு பார்த்துடலாமா? வாங்க. which is inside of the toroid. எது வட்ட வடிவ வரிச்சுருளோட உள்பக்கம்? இதுதான் இன்சைட் ஆஃப் தி டொராய்டு. அந்த ஸ்ப்ரிங்கு சொலினாய்டு பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே ஏர் மீடியம் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு கூட நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஏர் மீடியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் μ0ன்னு கூட நம்ம அப்ளை பண்ணணும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா கண்ணுங்களா? இப்போது இதுதான் இன்சைட் ஆஃப் தி டொராய்டு அப்படின்னு சொல்கிறது, வட்ட வடிவ வரிச்சுருளோட உள்ள. இன்டீரியர் பார்ட்னா யார்? இதெல்லாம் இன்டீரியர் பார்ட். எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இன்டீரியர் பார்ட் ஆஃப் தி டொராய்டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0. எக்ஸ்டீரியர் பார்ட் அப்படின்னா இதெல்லாம் அவுட் சைட் ஆஃப் தி டொராய்டு. நாட் ஓன்லி PQ பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். எங்கே பார்த்தாலும் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. வரிச்சுருளோட உள்பகுதிகள் இதெல்லாம், இதில் எந்த புள்ளி எடுத்துக்கிட்டிங்கனாலும் காந்தப்புலம் சுழி. அதே மாதிரி இதெல்லாம் வெளிப்பகுதி. இந்த வெளிப்பகுதியில் எந்த புள்ளி எடுத்துக்கிட்டாலும் காந்தப்புலம் அப்படிங்கிறதே சுழி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? ஓகே. open space interior to the toroid. open space interior to the toroid அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டீரியர் பார்ட் அப்படின்னா உள்பாகம். நான் சொன்னேன்னா அந்த வட்ட வடிவ வரிச்சுருளோட அதனோட அச்சல் இல்லை, அந்த வளைச்சிருக்குள்ளைய வளையல் மாதிரி அதனோட மையப்பகுதிகளில் உள்பக்கம். வட்ட வரிச்சுருளின் திறந்த வெளி உட்பகுதி. வட்ட வடிவ வரிச்சுருளின் திறந்த வெளி உட்பகுதி. சரிங்களா? let us calculate the magnetic field BP at point P. we construct an Amperian loop 1 of radius R1 around the point P as shown in the figure. to calculate அப்படின்னா கணக்கீடு செய்கிறது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா காந்தப்புலம். அந்த P அப்படிங்கிற புள்ளியில் காந்தப்புலம்ங்கிறதுனால
என்ன பண்ணியிருக்கிறோம், பிபின்னு சிம்பிள் கொடுத்துருக்கோம், குறியீடு அட்டு பி. கரெக்டா? கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா வடிவமைக்கிறது, ஆம்பியரின் லூப் அப்படின்னா ஆம்பியரின் சுற்றை வந்து வடிவமைக்கிறது. அந்த இது முதலாவது சுற்றுங்கிறதுனால ஒன்றுன்னு பேர் கொடுத்துட்டோம். அதனோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா R1, ஆரம் வந்து R1ன்னு எடுத்துக்கிறோம். அரவுண்டு தி பாயிண்ட் பி அப்படின்னா அந்த பி அப்படிங்கிற புள்ளியை சுற்றி. சரிங்களா? Let us calculate the magnetic field BP at point P. We construct an Amperian loop 1 of radius R1 around the point as shown in the figure. P அப்படிங்கிற புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் பிபியை நாம் கணக்கிடுவதற்கு R1 ஆரமுடைய ஆம்பியரின் சுற்று 1ஐ புள்ளி பியை சுற்றி படத்தில் காட்டியுள்ளவாறு அமைக்கலாம். அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இதுதான் பி அப்படிங்கிற புள்ளி. இந்த பி அப்படிங்கிற புள்ளியிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆம்பியரியன் லூப் வரைஞ்சிருக்கோம். இதனோட ஆரம் வந்து R1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இங்கே காந்தப்புலம் எப்படி இருக்கும், சுழி. சரியா? For simplicity, we take circular loop so that the length of the loop is its circumference. For simplicity அப்படின்னா என்ன அர்த்தம், கணக்கீடு செய்கிறத எளிமையாக்கிறதுக்காக we take அப்படின்னா நாம் எடுத்துக்கிட்டோம் என்னென்னு, சர்க்குலர் லூப் எடுத்துக்கிட்டோம். ஒரு வட்ட வளையமாக கருதிக்கிட்டோம். ஸோ தட் அதனால் தி லென்த் ஆஃப் தி லூப், அந்த வட்ட வளையத்தோட நீளம் இஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், அதனோட சுற்றளவுக்கு சமமாக இருக்கும். ஃபார் சிம்பிளிசிட்டி we take circular loop so that the length of the loop is its circumference. கணக்கீட்டை எளிமையாக்கிறதுக்காக ஆம்பியரின் சுற்றை வந்து நம்ம ஒரு வளையமாக எடுத்துக்கிட்டோம். அதனால் வளையத்தின் சுற்றளவு அதன் நீளத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எளிமையாக கணக்கீடு செஞ்சிட முடியும். இப்போ லென்த்து L is equal to அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் யார், 2πr, வட்டத்தின் சுற்றளவு. இங்கே முதலாவது வட்டம் அப்படிங்கிறதுனால லென்த்து L1 சொல்லியிருக்கோம். 2π கான்ஸ்டன்ட்டு, ரேடியஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் சர்க்கிள் R1 or first loop R1, isn't it? Yes. Already we know that L1 is equal to 2π R1. Yes. Then Ampere's circuitous law for the loop 1 is L1 சமம் 2π R1ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது வளையம் 1க்கான ஆம்பியரின் சுற்று விதி என்னவா இருக்கும், ஆம்பியரின் சுற்று விதி என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன் இன்டெக்ரல், அதுவும் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் சொல்லணும். லூப்பு 1 BP vector dot DL vector is equal to mu naught I enclosed. ஞாபகம் இருக்கா? லூப் 1ங்கிறதுனால இங்கே லூப் 1 போட்டிருக்கோம். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. சின்ஸ் தி லூப் 1 encloses no current, then I enclosed is equal to 0. இங்கே வளையம் 1 எந்த விதமான மின்னோட்டத்தையும் சூழ்ந்திருக்கல. இங்கே எந்த கரண்ட்டும் இல்லை. ஏன்னா அந்த வட்ட வடிவ வரிச்சுருளோட உள்பகுதிகளில் வந்து மின்னோட்டம் செயல்படாததுனால தான் காந்தப்புலம் சுழி. மின்னோட்டம் செயல்பட்டுச்சுன்னா
காந்தப்புலம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கும். அங்கே மின்னோட்டம் இல்லாததுனால தான் காந்தப்புலம் சுழின்னு ஏற்கனவே நம்ம இன்ட்ரடக்ஷனில் படிச்சிருக்கோம். எஸ், அப்போது திஸ் கரண்ட் I enclosed is 0. இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. அப்போ 0 கூட யாரை மல்டிபிள் பண்ணாலும் யார் வருவா? 0 தான் வரும். Therefore closed integral loop 1 BP vector dot DL vector is equal to 0. Okay. Closed integral loop 1 BP vector dot DL vector is equal to 0. This is possible only if the magnetic field at point P is vanishes. Underline this. It is possible அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ இது சாத்தியம்? இப்போ மட்டும்தான் சாத்தியம். ஒன்லி இஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒருவேளை காந்தப்புலத்தோட மதிப்பு அட்டு பி அப்படிங்கிற புள்ளியில் காந்தப்புலத்தோட மதிப்பு வேனிஷஸ் அப்படின்னா என்னது? டிஸப்பியர் ஆகிறது, மறைஞ்சாதான் இது சாத்தியம். This is possible only if the magnetic field at P vanishes, that is BP vector is equal to 0. அந்த காந்தப்புலத்தோட மதிப்பு சுழியானா மட்டும்தான் இது சாத்தியம். புள்ளி Pயில் உள்ள காந்தப்புலம் மறைஞ்சாதான் இது சாத்தியமான ஒன்று. அதாவது BP vector is equal to சுழின்னு மாறணும். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஓகே, அடுத்து கவனிக்கலாமா? ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் டு தி டொராய்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓப்பன் ஸ்பேஸ்னால் என்னது? திறந்த வெளி. யாரே? திறந்த வெளி. எக்ஸ்டீரியர் அப்படின்னா வெளிப்பக்கம், வெளிப்புறம். டு தி டொராய்டு. டொராய்டுனா யார்? வட்ட வடிவ வரிச்சுருள். ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் டு தி டொராய்டு அப்படின்னா வட்ட வடிவ வரிச்சுருளின் வெளிப்புறத்தில் உள்ள திறந்த வெளிப்பகுதி. இப்போ அங்கே காந்தப்புலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் அவுட் சைடு இன்டீரியர் பார்ட் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்ட்டு 0ன்னு படிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? we are learning about why the magnetic field gets 0 interior and exterior part of the toroid, isn't it? Let's see. Let us calculate the magnetic field BQ. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? எக்ஸ்டீரியர் பார்ட்டில் Q அப்படின்ற பாயிண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணியிருந்தோம். நாட் ஓன்லி பாயிண்ட் Q, any points we can take, the magnetic field will be like that at that point. இப்போ Q அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு BQ. இப்போ P அப்படின்ற புள்ளியில் வந்து Q அப்படிங்கிற புள்ளியில் BQங்கிற காந்தப்புலத்தை நம்ம அளவீடு செய்யணும் அப்படின்னா we construct an Amperian loop 3. என்ன பண்ணோம்? மூணாவது ஆம்பியரின் சுற்றை வந்து நம்ம என்ன பண்ணணும்? வடிவமைக்கணும். Q அப்படிங்கிற புள்ளியில் இருக்கிற BQ அப்படிங்கிற காந்தப்புலத்தோட மதிப்பு வட்ட வடிவ வரிச்சுருளோட வெளிப்பகுதியில் இருக்கிற Qங்கிற புள்ளியில் BQங்கிற காந்தப்புலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூணாவது ஆம்பியரியன் லூப்பை நம்ம வரையணும். அதனோட ஆரம் வந்து R3 ஆரம் இருக்கிற மூணாவது ஆம்பியரியன் சுற்றை வரையணும். Radius around the point Q as shown in the figure, the length of the loop is. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னென்ன? வரிச்சுருளை வந்து வட்ட வடிவத்தில் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னது? வட்ட வடிவ வரிச்சுருள்.
ஒரு சொலினாய்டை சர்க்குலர் ஷேப்புக்கு பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டொராய்டு. ஏன் அந்த ஷேப் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா லென்த் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்காக தான் therefore length L3 is equal to 2 pi R3. Ampere's circuital law for the loop 3. இப்போ மூணாவது ஆம்பியரியன் சுற்றுக்கு ஆம்பியரோட சுற்று விதியை நம்ம பயன்படுத்தும் போது பொது சமன்பாட்டிலேருந்து நமக்கு என்ன வேறுபடும், இந்த லூப் 3 மட்டும். இங்கே சீன்னு போட்டிருப்போம், சிங்கிற லூப்புன்னு நான் ஜென்ரலில் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போ இங்கே சிக்கு பதிலாக லூப் 3 closed integral bq vector dot dl vector is equal to mu naught I enclosed. All of you got my point? Okay. Since in each turn of the toroid loop, current coming out of the plane of the paper is cancelled by the current going into the plane of the paper. என்ன அர்த்தம் இதுக்கு? ஈச் டேர்ன் ஆஃப் தி டொராய்டு லூப் அப்படின்னா அந்த வட்ட வடிவ வரிச்சுருளோட ஒவ்வொரு சுற்றுலையும் கரண்ட் கம்மிங் அவுட், மின்னோட்டம் வெளியில் வருது. எங்கேருந்து? பிளேன் ஆஃப் தி பேப்பர்லேருந்து. இஸ் கேன்சல்டு பை தி current going into the plane of the paper. அந்த வட்ட வடிவ வரிச்சுருளோட ஒவ்வொரு சுற்றிலிருந்தும் வெளியில் வர மின்னோட்டம் அந்த ஒவ்வொரு சுற்றுலையும் உள்நோக்கி போகிற மின்னோட்டத்தை சமநிலைப்படுத்திக்குது. thus I enclosed is equal to 0. அங்கே ரிமைனிங் இருக்கிற கரண்ட் என்ன இருக்கு? 0. Since in each turn of the toroid loop, current coming out of the plane of the paper is cancelled by the current going into the plane of the paper. இங்கே ஒவ்வொரு சுற்றிலும் தாளின் தளத்தை விட்டு வெளியே வரும் மின்னோட்டம் தாளின் தளத்திற்கு உள்ளே செல்லும் மின்னோட்டத்தினால் சமன் செய்யப்படுகிறது. எனவே ஐ என்க்ளோஸ்ட் மூடப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இன் திஸ் எக்ஸ்பிரஷன் தி ரைட் சைட் டேர்ம் வில் பி 0. தேர்ஃபோர் loop 3 closed integral bq vector dot dl vector is equal to 0. All of you got my point? Good. This is possible only if the magnetic field at point Q vanishes. அப்படின்னா அர்த்தம் this is possible அப்படின்னா இது எப்போ சாத்தியம்? ஒன்லி அப்போ மட்டும்தான் இஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒருவேளை காந்தப்புலம் அட் பாயிண்ட் க்யூங்கிற புள்ளியில் காந்தப்புலம் வேனிஷஸ்னு என்னது? டிஸ்அப்பியர் ஆகிறது, மறைஞ்சு போகிறது. திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் க்யூ வேனிஷஸ். தட் இஸ் BQ vector is equal to 0. இந்த டேர்ம் 0 ஆனாதான் இது சாத்தியம். மின்னோட்டம் சுழி, அதனால் காந்தப்புலம் சுழி. ஒரு கடத்தியின் வழியே மின்னோட்டம் பாஞ்சாதான் அந்த கடத்தியை சுற்றி என்ன ஆகும்? காந்தப்புலம் உருவாகும். இங்கே கடத்தியின் வழியே பாயிற மின்னோட்டம் சுழி, அதனால் அங்கே உருவாகிற காந்தப்புலமும் சுழி. This is basic. Yes. Therefore BQ vector is equal to 0. Whenever some current flowing through a conductor, then only around that conductor the magnetic field will be produced. Isn't it? Yes. This only point Q, third Amperian loop.
எக்ஸ்டீரியர் பார்ட் ஆஃப் தி டொராய்டு. யார்? எக்ஸ்டீரியர் பார்ட் ஆஃப் தி டொராய்டு, அந்த வட்ட வடிவ வரிச்சுருளோட வெளிப்பகுதி. இதனோட ஆரம் என்னது? R3, ரேடியஸ் R3. ஓகே. இன்சைடு தி டொராய்டு, வட்ட வரிச்சுருளின் உள்ளே. நான் சொலினாய்டை பற்றி பேசும்போது இன்சைட் ஆஃப் தி சொலினாய்டு தி ஏர் மீடியம் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உள்ளே தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வட்டு வடிவ வளையத்துக்கு உள்பகுதியில் இல்லை, அந்த வட்ட வடிவ வளையல் மாதிரி வளைச்சிருக்கிறோம் இல்லை, வளையலோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இல்லை, அந்த வளையத்தோட உள்ள. புரியுதா உங்களுக்கு? இன்சைட் தி டொராய்டு, வட்ட வரிச்சுருளின் உள்ளே. Let us calculate the magnetic field Bs at point S by constructing an Amperian loop 2 of radius R2 around the point S as shown in the figure. என்ன அர்த்தம்? Let us calculate, கணக்கீடு செய்யணும் அப்படின்னா யாரை? தி மேக்னெட்டிக் ஃபீல்டு Bs அட் பாயிண்ட் எஸ். எஸ்ஸுங்கிற புள்ளியில் இருக்கிற காந்தப்புலத்தோட மதிப்பு பிஎஸ்ஸை கணக்கீடு செய்யணும் அப்படின்னா எப்படி செய்கிறது? பை கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் ஆம்பியரியன் லூப் 2 ஆஃப் ரேடியஸ் R2 அரவுண்ட் தி பாயிண்ட் எஸ். பை கன்ஸ்ட்ரக்ட்னா அதை வடிவமைக்கிறது மூலம். எதை? அண்ட் ஆம்பியரியன் லூப் 2, ரெண்டாவது ஆம்பியரியன் வளையத்தை வடிவமைக்கிறது. ரேடியஸ் R2னா அந்த ஆம்பியரின் சுற்றோட ஆரம் R2, அரவுண்டு தி பாயிண்ட் எஸ் அப்படின்னா எஸ்ஸுங்கிற புள்ளியை சுற்றி. ஓகே. Let us calculate the magnetic field Bs at point S by constructing an Amperian loop 2 of radius R2 around the point S as shown in the figure. எஸ்ஸுங்கிற புள்ளியில் உள்ள காந்தப்புலம் பிஎஸ்ஸை கணக்கிடணும் அப்படின்னா நம்ம படத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி எஸ்ஸுங்கிற புள்ளியை சுற்றி R2 ஆரமுடைய ஒரு ஆம்பியரின் வளையம் 2 நம்ம அமைக்கணும். தி லென்த் ஆஃப் தி லூப் இஸ், ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் டொராய்ட்லேயே நம்ம பேசியிருக்கோம். லென்த் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இது சர்க்குலர் லூப் அப்படின்றதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் 2πr. அப்போ லென்த் ஆஃப் தி சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது L is equal to 2πr. Therefore L2 is equal to 2πr. All of you clear with this? Okay. கவனிங்கண்ணே, இங்கே பாருங்கள், இந்த எஸ்ன்ற பாயிண்ட்டு, திஸ் ஒன்லி செகண்ட் ஆம்பியரியன் லூப். இப்போ இங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த லூப் மேலே எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், எனிதிங் எல்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேமாக தான் இருக்கும். இந்த லூப்போட ரேடியஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? R2ன்னு சொல்லியிருக்கிறோம். All of you got my point? Okay. Ampere's circuital law for the loop 2 is, என்ன அர்த்தம்? ரெண்டாவது சுற்றுக்கான ஆம்பியரின் சுற்று விதி. பொதுச்சமன்பாட்டை அப்படியே எழுத வேண்டியதுதான். இங்கே வேறு யார் இருக்கா? இன்ஸ்டீட் ஆஃப் சி யார் இருக்கா? லூப் 2. இன்ஸ்டீட் ஆஃப் பி, பிஎஸ். தட் இஸ் தி டிஃபரன்ஸ். ஜென்ரல் ஃபார்முலாவை அப்படியே அப்டேட் பண்ண வேண்டியதான். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் லூப் 2 பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என் க்ளோஸ்ட். இந்த எல்லுக்கு வெக்டார் போடணும். ஐ என் க்ளோஸ்ட். லெட் ஐ பி தி கரண்ட் பாசிங் த்ரூ தி டொராய்டு and n be the number of turns of the toroid. என்ன பண்ணுறோம்? I அப்படிங்கிறது கரண்ட் பாசிங்னு என்னது? பாயும் மின்னோட்டம். த்ரூ அப்படின்னா இதன் வழியே. எதன் வழியே? தி டொராய்டு, வட்ட வடிவ வரிச்சுருள் வழியே.
I அப்படிங்கிறது I be the current passing through the toroid. வட்ட வடிவ வரிச்சுருள் வழியே பாயும் மின்னோட்டம் I அப்படின்னும் n be the number of turns of the toroid. number of turns அப்படின்னு என்னது? சுற்றுகளின் எண்ணிக்கை. யாரோட சுற்று? டொராய்டு. வட்ட வடிவ வரிச்சுருளில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை. n be the number of turns of the toroid. வட்ட வடிவ சுற்றில் உள்ள வட்ட வடிவ வரிச்சுருளில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை n அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா I be the current passing through the toroid and n be the number of turns of the toroid. I அப்படிங்கிறது வட்ட வடிவ வரிச்சுருள் வழியே பாயும் மின்னோட்டம் அப்படின்னும் n அப்படிங்கிறது அதில் இருக்கிற சுற்றுகளோட எண்ணிக்கை அப்படின்னும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I enclosed is equal to ni. ஓகே, I enclosed is equal to ni. அப்போ இதை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். கவனிங்க, வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் லூப் 2 bs வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லூப் 2 க்ளோஸ்ட் இன்டெக்ரல் b dl காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறோம். இங்கே ஜென்ரல் ஃபார்மில் எழுதும்பொழுது அலாங் தி பேஸ் அப்படின்னு வர்றதுனால காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இங்கே தீட்டாங்கிறது எத்தனை? 0 டிகிரி. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. மீதி யார் இருப்பாங்க? இங்கே கவனிங்க, இன்டெக்ரல் லூப் 2 எழுதிக்கலாம், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் போட்டுக்கலாம், b dl காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துக்கலாமா? என்ன காரணம்? கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேட் பண்ணால் அதனோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதனால் கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் லூப் 2 b ஆல்ரெடி வெளியில் இருக்குது, dl இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ தான் 1 ஆயிருச்சு, மீதி dl மட்டும் இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு b dxஐ இன்டெகிரேட் பண்ணால் x, அப்போ dl இன்டெகிரேட் பண்ணால் l, அப்போது எல்லுன்னு சொல்லிக்கலாம். இங்கே லிமிட் என்ன போட்டுக்கலாம்? இனிஷியல் லிமிட் 0, ஃபைனல் லிமிட்டு எல்லுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அப்போ லிமிட்டை இப்போ அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்டெக்ரல் லூப் 2 b dl காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு L 0 to Lன்னு இருக்குது. லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் L ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும், தென் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட்டு. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் L மைனஸ் 0. ஆல்ரெடி இங்கே வெளியில் யார் இருக்கிறா? b வேறு இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு b 0 ப்ளஸ் ஆனாலும் மைனஸ் ஆனாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. அப்போது bl அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த எல்லுங்கிறது யாருக்கு ஈக்குவல்? லென்த் ஆஃப் தி டொராய்டு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் டொராய்டு என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் 2πr. ஓகே, இங்கே ஆறுங்கிறது யார்? செகண்ட் சர்க்கிள் அப்படின்றதுனால ரேடியஸ் r2. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் l we can able to apply 2πr2. Isn't it? Yes. Therefore, loop 2 closed integral bs vector dot dl vector is equal to loop 2 closed integral bl cos theta is equal to b 2 pi r2. b இன்றது magnetic field, r2 அப்படின்றது radius of the Amperian loop 2. நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது? ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. அக்கார்டிங் டு ஆம்பியர் சர்க்யூட் லா, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நியூ டைம்ஸ் ஆஃப் கரண்ட்டுன்னு படிச்சிருக்கோம்.
இப்போ இந்த டொராய்டு வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு படிச்சிருந்தோம் நம்ம NIன்னு சொல்லியிருந்தோம். I is equal to NI சொல்லியிருந்தோம். therefore closed integral loop to BS vector dot DL vector is equal to mu naught NI. ஓகே ஃபைன். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா BS கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது B 2 pi R2 is equal to mu naught NI. இதிலிருந்து நம்ம யாரை தான் கண்டுபிடிக்கணும்? அதுவும் எக்ஸ்பெஷலி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் S. அப்போது BS தான் கண்டுபிடிக்கணும். டெக்ஸ்ட் புக்கில் மிஸ் ஆகிருக்கு எஸ்ஸு. ஸோ பிஎஸ் கண்டுபிடிக்கணும். இந்த பிஎஸ்ஸை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? டினாமினேட்டரில் வரும். ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NI டிவைடட் பை 2 pi R2. தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படிங்கிறத நம்ம என்ன ஓரலகு நீளத்திற்கான சுற்றுகளோட எண்ணிக்கையை ஸ்மால் என்னு சொல்லலாம். therefore small n is equal to n by 2 pi R2. then the magnetic field at point S is, அப்போது அந்த எஸ்ங்கிற புள்ளியில் காந்தப்புலம் ஓரலகு நீளத்திற்கான சுற்றுகளின் எண்ணிக்கை வந்து ஸ்மால் என்னன்னு எடுத்துக்கிட்டு இப்போ n by Lக்கு பதிலாக தான் 2 pi R2 சொல்லியிருக்கோம். அப்போது ஸ்மால் n is equal to n by 2 pi R2. then the magnetic field, எனவே காந்தப்புலம் அட்டு S. எனவே எஸ்ங்கிற புள்ளியில் காந்தப்புலம் BS சமம் மியூ நாட் NI. all of you understand about the toroid? வட்ட வரிச்சுருள் பற்றி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருக்கா? வட்ட வரிச்சுருளோட உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் காந்தப்புலம் சுழியாக இருக்குது. வட்ட வரிச்சுருளோட மையத்தில் காந்தப்புலம் பெரும மதிப்பாக இருக்குது. ஏன்னா மின்னோட்டம் எந்த கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயுதோ அந்த கடத்தி வழியாக அந்த கடத்தியை சுற்றி மட்டும்தான் காந்தப்புலம் இருக்கும். அதனால் வட்ட வடிவ வரிச்சுருளோட உள்பகுதியில் மையத்தில் காந்தப்புலம் இருக்குது. ஆனால் வெளிப்பகுதியில் காந்தப்புலம் சுழியாக இருக்குது. எல்லாருக்கும் வட்ட வடிவ வரிச்சுருள் பற்றி புரிஞ்சிருக்குதா? if you have any doubt means ask to me during the class time. Thank you for listening, students.